வாங்கிட்டு வரலையா? உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரோஸ். இந்த ப்ளூ கலர் தான் உனக்கு, பட் உனக்கு லாஸ்டா ஓபன் பண்ணிக்கலாமே. எனக்கு என்ன கிஃப்டா இருக்கும்? அட, இத பார்க்க எரேசர் செட் மாதிரி இருக்கே. வாவ், டிஃபரண்ட் டிசைன்ஸ்ல எரேசர்ஸ். ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. Thank you so much ஆண்டி. ஸ்ட்ராபெரி, பீனட், பனானா and grapes ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி. எனக்கு ஒருவேளை மேக்கப் செட்டா இருக்குமா, இல்லாட்டி ஏதாவது ஸ்டேஷனரியா இருக்குமா, ஸ்லைமா இருக்குமா? எனக்கு எல்லாமே பிடிக்கும். ரோஸ் என்ன சொன்னான்னு தெரியலையே. பாக்ஸ் பெருசா இருக்கு. ஹை, காஸ்ட்லியான லிப்ஸ்டிக்ஸ். ஆண்டி எனக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுதான் நான் திருவிழால வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ரோஸ் சொன்னாலா. Thank you so much ரோஸ். ரொம்ப கியூட்டா இருக்கு. அடியாத்தி, இங்க என்ன நடக்குது? ஃபாரின் காரி மாதிரி இல்ல ஒருத்தி வந்திருக்கா. ஆத்தா, யாராத்தா இவங்கெல்லாம்? புதுசா இருக்கு, நம்ம ஊர் மாதிரி தெரியலையே. அக்கா, இவங்கெல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோடைய அம்மா அக்கா இவங்க. ரோஸுடைய அம்மாவா? ஏமா உன் பேர் என்ன? மை நேம் இஸ் லில்லி. என்னது, வில்லியா? அக்கா, அவங்க பேர் லில்லிக்கா. என்னக்கா வந்தவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஓகே, இட்ஸ் மை டர்ன் நவ. நான் என்னோட கிஃப்ட்டை ஓபன் பண்ண போறேன். என்னவா இருக்கும்? எங்க மாம் அண்ட் டாட் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்க? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே. பண்டி வேற ஏதோ ஹிண்ட் கொடுத்தான்னு சொல்றாங்க. பண்டி என்ன கொடுத்திருப்பான்? பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஓ மை காட், இட்ஸ் a சைக்கிள். மாமி, எனக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எஸ் ரோஸ், பண்டி தான் சொன்னா. நீ அவங்க பாட்டி சைக்கிள் கடைக்கு கூட்டிட்டு போனப்ப வேண்டான்னு சொல்லிட்டியாமா, அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். Thank you mom, பட் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதே. என்ன ரோஸ் இப்படியே சொல்லிட்டு இருக்க? நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அதெல்லாம் ஓட்ட பழகிக்கலாம். ஆண்டி, நான் உங்களுக்கும் பண்டியோடைய அம்மாவுக்கும் ஒரு அழகான மேக்கப் செட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டி. எனக்கு எதுக்கு பாப்பா அதெல்லாம்? இந்த வயசான காலத்துல அதெல்லாம் போட்டு நான் எங்க போறேன்? ஆண்டி, இதுதான் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்த மேக்கப் செட். ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலனா நம்ம வேற வாங்கிக்கலாம் ஆண்டி, பட் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆண்டி. பாருங்க, இது ஆல் இன் ஒன் மேக்கப் செட். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டா உள்ள மேக்கப்க்கு தேவையான எல்லா பிரஷஸ் அண்ட் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு ஆண்டி. இந்த மாதிரி குட்டி பிரஷ் இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரி பெரிய பிரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் பிரஷ் யூஸ் பண்ணி இந்த ஐ ஷேடோ, பிளஷ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்டி. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் ஆண்டி. லிப்ஸ்டிக்ல ரொம்ப மேஜர் கலர்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. ரெட் இருக்கு, மெரூன் இருக்கு. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்காக இதெல்லாம் ஒரு தடவை போட்டு காமிங்களே. ரோஸ் பாப்பா, என்ன வச்சு காமெடி பண்றியா? இதெல்லாம் போட்டுட்டு நான் எங்க போறேன்? பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எங்களுக்காக ஒரே ஒரு தடவை போட்டு காமிங்களேன். ஆமா பாட்டி, எங்களுக்காக ஒரே ஒரு தடவை போடுங்களேன். சரி, இந்த குழந்தைங்க ஆசைப்படுதேன்னு போட்டுக்கிறேன் நானு. ஓகே, இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் ஈவன் டோனாக ஆக்கிடும் இந்த ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணணும். ப்ளஷ் வந்து 2 சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணணும், வேறு எங்கேயும் அப்ளை பண்ணக்கூடாது. வாவ், உங்கள் சீக்ஸ் நல்லா க்ளோ ஆகுது ஆண்டி. பாட்டி, உண்மையாவே அந்த ப்ளஷ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்க பாட்டி. ஓகே, the last step is lipstick. இப்போ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறோம். இந்த மிரர்ல பாருங்க ஆண்டி, உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. என்ன பாப்பா நீ, நானே குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் கேட்குறிய என்கிட்ட. இப்போ ஹேர் செட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் கூட பண்ணி விடுறேன். மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது பொட்டு இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஆண்டி. ஸோ நான் பொட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இந்தாங்க ஆண்டி, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். நான் கேட்காம இந்த குழந்தைங்கெல்லாம் என்னை வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்குது. சரி, போய் மாத்திட்டு வர. அங்க பாருங்க பாட்டி எவ்வளவு சூப்பரா இருக்காங்கன்னு. என்ன பாப்பா நீ, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பழக்கமே இல்ல. உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கு ஆண்டி. பாட்டி, நீங்க இதுல சூப்பரா இருக்கீங்க பாட்டி. பாட்டி, உங்களை பாக்குறதுக்கு படத்துல நடிக்கிற ஹீரோயின் மாதிரி இருக்கு பாட்டி. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் போய் சாலையவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, அந்த எரேசர் செட்ல என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இது வரைக்கும் கிஃப்ட் வராதவங்க வாட்ஸ்அப்ல உங்க நேம் அண்ட் வின் பண்ண டேட்டையும் அனுப்பு.